Hi all, welcome back to Curry Culture. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பேபி கார்ன் fritters. அதுக்காக 200 கிராம் பேபி கார்னை நிறைய தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துக்கங்க. இதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பேபி கார்னை ரெண்டா கட் பண்ணி அப்படியே fritters செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆனா ஏன் பசங்க French fries மாதிரி கேட்டாங்க. அதனால நான் இத குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இல்லனா ஒரு பேபி கார்னை 2 பீஸா மட்டும் கட் பண்ணா போதும். பேபி கார்னை தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்த மசாலா இந்த பேபி கார்னில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு பேபி கார்னோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி அதுக்கப்புறமா பொரிக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை லைட்டாக ஈரம் பண்ணிக்கலாம். தண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு கூட சேர்த்துக்கலாம். அந்த எக் ஒயிட் கூட இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி பொரிச்சா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடாக வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது இதை ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அட் அ டைமில் நம்ம நிறையா போட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பேபி கார்னை நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மழை நேரங்களில் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதில் பெப்பர் ஜீரக பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கறனால குழந்தைகளோட வயிற்றுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Take care. Bye.